அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகார முறை சொல்லித்தரேன். இது ஒரு சூட்சமமான பரிகார முறை, அற்புதமாக வேலை செய்யக்கூடியது, அனுபவபூர்வமாக நம்ம செய்துட்டு வந்த ஒரு பரிகார முறை நான் சொல்லித்தரேன். இதை குலதெய்வம் எதுன்னு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் செய்யலாம். குலதெய்வம் தெரிஞ்சவங்களும் செய்யலாம், தெரியாதவங்களும் செய்யலாம், யார் வேணுமாலும் செய்யலாம். அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு களையம், மண் களையம் ஒன்று வாங்கிக்கிங்க. அதாவது மண் பானை, சின்ன மண் பானை ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த மண் பானையில் 3 குளத்து மண், அதாவது 3 இடத்துல இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய மண் ஒரு கைப்பிடி அளவு, ஒவ்வொரு குளத்தோட மண்ணும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த பானையில் போடணும். அடுத்தது 3 ஆற்று மண், 3 ஆற்றுல போய் மண் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து, ஒவ்வொரு ஆற்றுலையும் ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்து அந்த களையத்தில் போட்டுக்கணும், அதாவது மண் பானையில் போடணும். அதுக்கப்புறமாக நவதானியம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த மண் பானையில் போட்டுட்டு, மஞ்சள் துணி அப்படிங்கிறது வெள்ளையாக இருக்கக்கூடிய காட்டன் துணி எடுத்து விராலி மஞ்சளை பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சி வச்சு அதில் அதை முக்கி எடுத்து காய வச்சு எடுத்த மஞ்சள் துணி தான் இதுக்கு உபயோகப்படுத்தணும். அந்த மஞ்சள் துணியை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பானைக்கு வாய்க்கு அதை கட்டணும். வாயில் கட்டி அதை நம்ம எங்கேயாவது காளி கோயில் இருந்ததுனாலும் சரி, இல்லைன்னா கன்னியம்மன் கோயில், ஏதோ ஒரு கன்னியம்மன் கோயில், அந்த கோயிலில் போய் வச்சு ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா குலதெய்வ அருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம மூதாதையர்கள் தான். அப்போ அவங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா தடை இல்லாமல் நமக்கு நடக்கும். சரியா? இது ஒரு எளிமையான பரிகார முறை, கண்டிப்பாக எல்லோரும் செய்து பயன்படுத்தலாம். சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.